Hi friends, welcome to AJ Mathematical Tutor. இந்த சேனலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வீடியோஸ் மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நாங்கள் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க, மேக்ஸிமம் பேர் வந்து மேக்ஸ் வந்து ஒரு டஃபஸ்ட் சப்ஜெக்ட், அது வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான, அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோட் சொல்கிறேன். அது வந்து வில்லியம் பால் தர்ஸ்டன் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Mathematics is not about numbers, equations, computations or algorithm. It is about understanding. ஸோ மேக்ஸுன்றது வந்து ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் கிடையாது. அது வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். எப்போனா நம்ம அதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அதை பாருங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸைஸ் 2.1. எக்ஸைஸ் 2.1ல 1 to 5 சம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சம்ஸை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு பேஸாக ஒரு லெம்மா ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இங்கே நம்ம கற்றுக்க போகிறது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. இந்த லெம்மா நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து வர அந்த 5 சம்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். So, okay, first number Euclid's division lemma read பண்ணலாமா? Let a and b, where a greater than b, be any two positive integers. Then there exist unique integers q and r such that a is equal to bq plus r, where 0 less than or equal to r less than b. இப்போ உங்களுக்கு நான் இது எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணிக்கணும்னா, ஒரு ஏபி அப்படின்னு ஒரு 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கணும். ஏ அண்ட் பி என்ன எடுத்துக்கணும்? ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும்னா டிவிஷன். என்ன பண்ணணும்? டிவிஷன். இப்போ ஏவை பியால டிவைட் பண்ணணும். நீங்க எந்த ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் கோஷன் கிடைக்கும், ரிமைண்டர் கிடைக்கும். எந்த 2 நம்பரை டிவைட் பண்ணாலும் நமக்கு கோஷன் ரிமைண்டர் கிடைக்குமா? ஸோ அதுதான் தென் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டிஜர்ஸ் q and r. புரியுதுங்களா? ஏவும் பி அப்படி 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும்? QR, தட் இஸ் கோஷன் அண்ட் ரிமைண்டர். இந்த மாதிரி நமக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம்னா, A is equal to நம்ம எப்படி எழுதலாம்னா BQ பிளஸ் R. இப்போ நீங்க ஆர்ன்றது என்னது? ரிமைண்டரா? ரிமைண்டர் வந்து சில டைம்ல 0வா இருக்குமா? அதுதான் 0 less than or equal to 0வா இருக்கலாம், அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். 0 less than or equal to r. ஆனா என்னது? இந்த b-யை விட இந்த r நிச்சயமா கம்மியா தானே இருக்கும். ஸோ less than b. இப்போ நீங்க வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்னால நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும்னா, இந்த ஃபார்முலாவை தரோவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். a is equal to bq plus r, that where 0 less than or equal to r less than b. இந்த லெம்மா நீங்க தரவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 5 சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, நம்ம எக்ஸைஸ் சம்ஸ்குள்ள போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சம். ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चन ரீட் பண்ணிடலாம். Find all positive integers when divided by 3 leaves remainder 2. ஃபர்ஸ்ட் இதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிச்சு எந்த லெம்மா யூஸ் பண்ற மாதிரி உள்ள क्वेश्चन, யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த லெம்மாவை எழுதிட போறோம். பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. அந்த லெம்மா ஃபுல்லால எழுத தேவையில்லை, அந்த ஃபைனல் ஆன்சர் மட்டும் நம்ம எழுதினா போதும். A is equal to BQ plus R, where R is 0 less than or equal to R less than B. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல ஏ பி கோஷன்ட் ரிமைண்டர், இதோட வேல்யூஸ் ஏதாச்சும் கொஸ்டினா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்க போறோம். ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? பினா என்னது? ஏவை டிவைட் பண்ற ஒரு நம்பர் தான் பி. ஸோ பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? 3. பியோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. கோஷன்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கியூனா கோஷன்ட் இல்ல, கோஷன்ட் எதுவுமே தரல. ரிமைண்டர் கொடுத்துருக்காங்களா? ஆர். ரிமைண்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. R is equal to 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ ஏன்ற வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ ஏ அப்படியே எழுதிருங்க.
B ஓட வேல்யூ தெரியுமா 3, Q ஓட வேல்யூ தெரியுமா தெரியாது, R ஓட வேல்யூ 2. அதாவது இந்த வேல்யூஸை அந்தந்த பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணி எழுதிருங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இப்போ இந்த ஏன்ற வேல்யூவை ஏன்றது என்னெல்லாம் நம்பர்ஸ் இங்க வரும் அப்படின்னு இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எனக்கு ஏ கண்டுபிடிக்கணும், நமக்கு என்ன தெரியணும், கியூ தெரிஞ்சாதான் ஏ கண்டுபிடிக்க முடியும். ஸோ கியூன்றது பாத்தீங்கன்னா 0ல இருந்து எனி வேல்யூஸ், இப்போ ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் டிவைட் பண்ணும்போது 0, 1, 2, 3, 4, 5 அப்படியே என்னதுன்னா கோஷன்ட்ன்றது அந்த எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 0ல இருந்து ஒவ்வொரு வேல்யூ அப்ளை பண்ண போறோம். when q is equal to 0, q வந்து 0 வந்துச்சுன்னா a ஓட வேல்யூ என்னவா இருக்கும், q க்கு பதிலா என்ன பண்ண போறோம் 0 அப்ளை பண்ண போறோம். 3 into 0 are 0 plus 2 2. அடுத்து q is equal to 1 அப்ளை பண்ண போறோம். அப்ப a ஓட வேல்யூ என்னவா இருக்கும், qன்ற பிளேஸ்ல 1 ன்னு அப்ளை பண்ணனும். 3 into 1 plus 2. 3 1s are 3. 3 plus 2 5. Next q is equal to 2 ன்னு அப்ளை பண்ண போறோம். a is equal to 3 into 2 plus 2. 3 2s are 6. 6 plus 2 8. Next q is equal to 3 ன்னு அப்ளை பண்ண போறோம். a is equal to 3 into 3 plus 2 equal to 9 plus 2 equal to 11. இதே நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிட்டே போறோம், கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு a ஓட வேல்யூஸ் கிடைச்சிட்டே இருக்கும். சோ நீங்க ஃபைனல் ஆன்சர் எப்பவுமே கொஸ்டின்ல இருந்து எழுதி என்ன பண்ணணும்னா கன்க்ளூட் பண்ணணும். நம்ம a ஓட வேல்யூஸ் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு 2, 5, 8, 11, இன்னும் நமக்கு வேல்யூஸ் கிடைச்சிட்டே இருக்கும். சோ நம்ம கன்க்ளூட் பண்ண போறோம். கன்க்ளூட் பண்ணும்போது நம்ம எப்பவுமே இந்த கொஸ்டின் எழுதிதான் என்ன பண்ணணும்னா கன்க்ளூட் பண்ணணும். எப்படி கன்க்ளூட் பண்ண போறோம்னா therefore positive integers when நீங்க ஓன் சென்டென்ஸ் எழுத முடியல அப்படின்னு இந்த கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, அதே பார்த்து கூட எழுதிடலாம். when divided by 3 lives remainder 2 are எதெல்லாம் 2, 5, 8, 11, இன்னும் உங்களுக்கு வேல்யூஸ் வந்துட்டே இருக்கும். சோ டாட் 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 டாட். புரிஞ்சுச்சா இந்த சம்? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ணிடுவோம். A man has 532 flower pots. ஒரு மேன் கிட்ட எவ்வளவு flower pots இருக்கு? 532 flower pots இருக்கு. He want to arrange them in rows such that each row contain 21 flowers. இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் ஒரு ரோவா அடுக்கி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. ஆனா எத்தனை ரோவா அடுக்கி வைக்கணும் அப்படின்றது அவர் வந்து சொல்லல. பட் ஆனா ஒவ்வொரு ரோலையும் எவ்வளவு ஃப்ளவர் பாட் அடுக்கி வைக்கணும்னு சொல்றாரு, 21 ஃப்ளவர் பாட்ஸ் அடுக்கி வைக்கணும்னு சொல்றாரு. இப்ப என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா find the number of completed rows. எத்தனை ரோஸ்ல கரெக்டா 21 இருக்கு, ஆனா வச்சிட்ட பிறகு and how many flower pots are left over, அந்த மாதிரி வச்சிட்ட பிறகு எத்தனை flower pots இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ இது நமக்கு பார்த்தாலே தெரியுது 532 flower pots எத்தனை ரோஸா டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்டிருக்காங்க. சோ இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது எந்த நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம், யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. சோ நான் போன சம்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஃபார்முலாவை எழுதிடணும். பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. அதுபடி நமக்கு என்ன கிடைக்கும், a is equal to bq plus r 0 less than or equal to r less than b. சோ இப்போ இந்த சம்ல பார்க்க போறோம். a கொடுத்திருக்காங்களா, a கொடுத்திருக்காங்க 532. இந்த 532 எத்தனையா டிவைட் பண்ண போறாங்க, 21. அப்போ ஒரு நம்பரை டிவைட் பண்றது தான் இது b. இப்போ bன்றது என்னது 21.
ஸோ அதுக்கப்புறம் கோஷன்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, ரிமைண்டர் கொடுத்துருக்காங்களா, எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம கோஷன்ட்டும் ரிமைண்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இப்போ பாருங்களேன், ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை டிவைட் பண்ற நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கோஷன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது ஈஸியா. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 532 21ஆல டிவைட் பண்ண போறோம். 21 2s are 42. பேலன்ஸ் எவ்வளோ 12. 21 5s are 105. So remainder is 7. So quotient is 25. Remainder is 7. அப்ப நம்ம quotient remainder கிடைச்சிருச்சா? அப்ப நம்ம இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்? ஏன்றது 532 ஈக்குவல் டு பின்றது 21, கோஷன்ட்ன்றது 25 பிளஸ் ஆர்ன்றது 7. ஸோ இதுல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், கம்ப்ளீட்டட் ரோஸ் எத்தனை? 25. How many flower pots are left over? The number of flower pots left over என்னது? 7. நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? ஸோ எப்பவுமே நம்ம கன்க்ளூட் பண்ணும்போது கிளியரா ஆன்சர் எழுதி கன்க்ளூட் பண்ணணும். ஸோ எழுதலாமா? நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் equal to 25. Number of flower pots left is equal to 7. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, நம்ம தேர்ட் சம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ணிடலாம். Prove that the product of two consecutive positive integers is divisible by 2. இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஒரு நியூ வேர்ட் இருக்கு, கான்சிக்யூட்டிவ். கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா என்னன்னா நெக்ஸ்ட் வர இன்டீஜர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் 2, நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் 2 என்னது? 3. ஸோ 2 and 3 ஆர் கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ். புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸை ஜென்ரலா எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் லெட் n-1 அப்படின்னு ஒரு இன்டிஜர் எடுத்துக்க போறோம். n-1ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? n-ஆ தான் இருக்கும். சோ இப்போ நெக்ஸ்ட் நம்பர் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் இந்த இடத்துல போடுறேன் பாருங்க. இப்போ n-1 நெக்ஸ்ட் நம்பர்னா +1. +1 பண்ணீங்கன்னா என்ன வரும்? -1 +1 கேன்சல் ஆகி n திருப்பி கிடைக்குமா? அப்ப நெக்ஸ்ட் நம்பர் எப்படி கால்குலேட் பண்றது புரிஞ்சுச்சா? நீங்க +1 ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா என்ன நம்பர் வருதோ அதுதான் நெக்ஸ்ட் நம்பர். So n-1 and n are two consecutive positive integers. ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்தாச்சு. இப்போ என்னது கொடுத்திருக்காங்க? the product of two consecutive integers is divisible by 2. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண போறோம். their product equal to n-1 into n. So இப்போ இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணுங்க. n into n, n square -1 into n minus n. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எப்படிலாம் இருக்க போகுது ஜெனரலா நம்ம பார்க்க போறோம். ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஆட் இன்டிஜர் இருக்கும், நெகட்டிவ் ஈவன் இன்டிஜர் இருக்கும். ஆட் இன்டிஜர்னா என்னது? 1 3 5. சோ இதெல்லாம் வந்து ஆட் இன்டிஜர். ஈவன் இன்டிஜர்னா 2 4 6 8 0 இதெல்லாமே வந்து என்னது? ஈவன் இன்டிஜர்ஸ். சோ இதெல்லாம் வந்து நம்ம நம்பர்ஸ் எழுதாம ஜெனரலா எழுத போறோம். அதுதான் நம்ம இங்க எழுத போறோம். நெக்ஸ்ட் we know that positive integers may be first ஈவனா இருக்கலாமா? ஈவன் என்னது? 2 4 6 8. சோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? 2q 2 into இப்போ வந்து 2 into something. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2 into 2 வந்தா 4, 2 into 3 is 6. so எல்லா நம்பருமே 2 into அப்படி நம்ம எழுதுறோம் பாத்தீங்களா? 2 into something is a even integer. next even integer ஆவும் இருக்கலாம், odd integer ஆவும் இருக்கலாம். odd integer என்னது? அதோட ஜெனரல் ஃபார்ம் 2q plus 1. புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா
கேஸ் 1 எடுக்க போறோம். பிகாஸ் நம்ம என்னதுன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 2ன்னு சொல்லிட்டோம். இந்த ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆட் இன்டிஜரா இருக்கலாம் இல்ல ஈவன் இன்டிஜரா இருக்கலாம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா n is equal to even integer, that is n is equal to 2q அப்படின்னு நம்ம எடுக்க போறோம். இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதுல இந்த n is equal to 2qன்றத எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா இந்த ப்ராடக்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். n ஸ்கொயர் மைனஸ் n is equal to n ஸ்கொயர் n பதிலானது 2q the whole square minus n பதிலான எழுதலாம் 2q 2q the whole square ரெண்டுத்துக்குமே அந்த ஸ்கொயர் அப்ளை ஆகும். 2 2s are 4 q ஸ்கொயர்ன்றது அப்படியே எழுதிட வேண்டியதான் minus 2q equal to இது ரெண்டுத்துலயும் பாருங்களேன் 2 காமனா இருக்கா. சோ 2 காமனா வெளியில எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன பேலன்ஸ் என்ன இருக்கும் 2q ஸ்கொயர் minus q. இப்ப பாருங்க 2 into something வந்துருச்சா. அப்ப என்ன அர்த்தம் இது வந்து என்னது divisible by 2 அப்படின்னு அர்த்தம். So which implies n square minus n is divisible by 2. இதுதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். அந்த ப்ராடக்ட் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ ப்ராடக்ட் டிவிசிபிள் பை 2 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சா. ஆனா என்னன்னா இது வெறும் அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஈவன் இன்டிஜரா இருந்தா மட்டும்தான் இந்த கேஸ். இப்ப நம்ம என்னன்னா கேஸ் 2 சால்வ் பண்ண போறோம். கேஸ் 2 என்னது அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து ஆட் இன்டிஜரா இருந்தா என்னவா இருக்கும். அதான் n is equal to 2q plus 1 அப்படி இருந்தா எப்படி இருக்கும். அது வந்து டிவிசிபிள் பை 2வா இல்லையான்றத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே அந்த ப்ராடக்ட் எடுத்துக்க போறோம். n ஸ்கொயர் மைனஸ் n is equal to n-க்கு பதிலா 2q plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 2q plus 1 the whole square minus 2q plus 1. இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. அப்ப என்னது 4q square plus 4q plus 1. next minus உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா minus 2q minus 1 that is equal to 4q square. next q terms add பண்ணலாமா 4q minus 2q is plus 2q plus 1 minus 1 get cancelled. So answer is this. இப்போ ரெண்டுத்துல 2 காமனா இருக்கா. 2 காமனா வெளியில எடுக்கலாமா 2q square plus q 2 காமனா எடுக்கலாம். இதுலயும் பாருங்க என்ன வந்திருக்கு 2 into something. So which means என்னது n square minus n என்னதான் divisible by 2. அப்ப நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எப்படிலாம் இருக்கலாம் ஆட் இன்டிஜரா இருக்கலாம் ஈவன் இன்டிஜரா இருக்கலாம். ரெண்டு கேஸ்லயுமே எப்படிதான் இருக்கு the product of two consecutive integers is divisible by 2. சோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சா. எப்பமோ கடைசில அந்த கன்க்ளூட் பண்ற ஆன்சர் எழுதி முடிக்கணும். கன்க்ளூட் பண்ணும்போது ஆன்சர் எழுதி முடிக்கணும். therefore product of two consecutive positive integers is divisible by 2. இது வந்து prove that அப்படின்னு கேட்டிருக்கனால hence proved. புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் சம் போலாமா. ஓகே ஃபோர்த் சம் பார்க்கலாமா. Question read பண்ணிடலாமா first. When the positive integers a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10. Show that a plus b plus c is divisible by 13. என்ன question கொடுத்திருக்காங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் a, b, c இத வந்து நீங்க 13ஆல டிவைட் பண்றப்போ உங்களுக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும் 9, 7 and 10. அதாவது என்னன்னா a-வை நீங்க 13ஆல டிவைட் பண்ணீங்க என்ன கிடைக்கும் 9 கிடைக்கும். b-ய 13ஆல டிவைட் பண்ணா 7 கிடைக்கும். c-ய 13ஆல டிவைட் பண்ணா 10 கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு என்ன தியரம் இவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு. என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் அந்த யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். சோ பை
யூக்ளிட் டிவிஷன் லெம்மா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? A is equal to BQ plus R, where R is 0 less than or equal to R less than B. Okay. இப்ப பாருங்களா, first positive integer A வா எடுத்துக்க போறோம். when positive integer என்றது என்னது? A. இதுதான் அந்த positive integer வந்து A ன்னு எடுத்துக்கிட்டீங்க. அடுத்து divided by B. அப்ப B ன்றது எதால டிவைட் பண்ணப்பட்டிருக்கு? 13. உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 9. சோ இப்படி உங்களுக்கு 3 வேல்யூஸ் இருக்கு. இப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. ஏன்றதுக்கு பதிலா A தான். B க்கு பதிலா என்னது? 13 Q ஒண்ணுமே தெரியல பிளஸ் R வந்து 9. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து என்னவா இருக்கு? B. அடுத்து இந்த எதால அதை டிவைட் பண்ணணும்? 13. ரிமைண்டர் என்னது? 7. so B is equal to 13Q plus 7. இத செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பாசிட்டிவ் இன்டிஜர் இப்ப என்னவா இருக்கு? C யா இருக்கு. அது எதால டிவைட் பண்ணப்படுது? 13. ரிமைண்டர் என்னவா இருக்கு? 10 ஆ இருக்கு. சோ இது மூணுத்தையும் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. C is equal to 13Q plus 10. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். சப்ஸ்டிட்யூட் மார்க் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா என்ன உங்களுக்கு ஷோ தட் கேட்டிருக்காங்க? A plus B plus C is divisible by 13. சோ என்ன சொல்லிருக்காங்க? A B C மூணுத்தையும் இப்ப ஆட் பண்ண போறோம். இது மூணுத்தையும் இப்ப ஆட் பண்ண போறோம். A plus B plus C. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாம் இங்க ஆட் பண்ணிருக்கோம்னா ஈக்குவல் டு அடுத்து இருக்கு பாத்தீங்களா, அது ரைட் ஹேண்ட் சைடு. இதெல்லாம் இந்த சைடு என்ன பண்ணலாம்? நம்ம ஆட் பண்ணலாம். சோ 13Q plus 9 plus 13Q plus 7 plus 13Q plus 10. இப்ப பாருங்க, இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. Q டேர்ம்ஸ்ல ஆட் பண்ணலாம். என்ன கிடைக்கும்? 39Q. அடுத்து 9 plus 7 plus 10 என்னது? 26. இது ரெண்டுத்துலயும் 13 காமனா இருக்கா? 13 3s are 39. so 3Q. next 13 2s are 26. so plus 2, which is equal to 13K. இதுல நம்ம Kன்றது என்னன்னு எடுத்துக்க போறோம்? where K is equal to 3Q plus 2. புரிஞ்சுச்சா? இப்ப இத வந்து நீங்க சும்மா ஜெனரலா ஒரு கேன் எடுத்துக்கிட்டீங்க பிகாஸ் 13 into something வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா which implies A plus B plus C is divisible by 13. so இது show that அப்படின்னு இருக்கிறனா நீங்க என்ன எழுதணும் கடைசியா? hence proved. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, இப்போ நம்ம வந்து 5th சம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चन ரீட் பண்ணிடலாமா? prove that the square of any integers leaves the remainder either 0 or 1 when divided by 4. இப்போ என்னன்னா ஒரு இன்டிஜர் எடுத்துக்க போறோம். அந்த இன்டிஜரை ஸ்கொயர் பண்ண போறோம். அந்த ஸ்கொயர்ட் இன்டிஜர் இருக்குல்ல, அதை நம்ம 4 ஆல டிவைட் பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்னவா இருக்கணும்? 0 அல்லனா 1. இந்த ரிமைண்டர்ஸ் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இன்டிஜர் எடுத்துக்கலாமா? என்னன்னு எடுத்துக்க போறோம்னா x. நீங்க என்ன லெட்டர்ஸ் வேணா எடுத்துக்கலாம். let x be any integer. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர்ஸ். அப்போ இந்த எக்ஸுக்கு நமக்கு ஸ்கொயர் என்னன்னு தெரியணும். அப்போ the square of x is என்னது? x square. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு கேஸ் எடுத்துக்க போறோம். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து ஈவன் இன்டிஜரா இருக்கலாம், இல்லைன்னா ஆட் இன்டிஜரா இருக்கலாம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொன்னா x is an even integer. x even integer இருந்துச்சுன்னா x ஓட வேல்யூஸ் என்னென்ன இருக்கலாம்? 2 4 6 8 அந்த மாதிரி இருக்கலாம். சோ இன் ஜெனரல் நம்ம எப்படி எழுதலாம்? x வந்து என்னவா இருக்கும்? 2q. புரிஞ்சுதுங்களா? ஈவன் இன்டிஜர்ஸ் ஜெனரலா பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜர்ஸ் நம்ம ஜெனரலா எப்படி எழுதலாம்? 2q
நீங்க என்ன லெட்டர்ஸ் வேணா இதுக்கு கியூக்கு பதிலா யூஸ் பண்ணிக்கலாம், 2k என்ன வேணா எடுத்துக்கலாம். பட் 2 into some letter அது மாதிரி நம்ம எடுத்துக்க போறோம். சோ இப்போ இந்த இடத்துல ஸ்கொயர், அப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயரை பத்தி பேசியிருக்கனால எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பதிலா 2q சப்ஸ்டிட் பண்ண போறோம். என்ன கிடைக்கும்? 4q ஸ்கொயர். இந்த 4q ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா? வேல்யூ மாறாதா? கரெக்டா நமக்கு கிடைச்சிருச்சா? சோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா செக் பண்ண போறோம் நம்மளோட ரிமைண்டர் 0 இல்லனா 1 வந்திருக்கா. இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா யூக்ளிட் டிவிஷன் ஃபார்முலாவை செக் பண்ணி பாருங்களேன். a is equal to bq plus r. இப்போ நம்மளோட பாசிட்டிவ் இன்டிஜர் x ஸ்கொயரா? கரெக்ட். ஏதா இந்த பாசிட்டிவ் இன்டிஜரை எதால டிவைட் பண்ணியிருக்கோம்? 4 இருக்கா? கோஷன்ட்க்கு பதிலா q ஸ்கொயர். இப்போ ரிமைண்டர் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப ரிமைண்டர் நமக்கு வந்து 0 or 1 ஏதாவது ஒண்ணு வந்தா ஓகே. அப்ப இங்க 0ன்னு வந்திருக்கா? அப்ப என்ன அர்த்தம்? which implies remainder is 0. அப்ப இந்த கேஸ்ல அந்த கொடுத்திருக்க क्वेश्चन ட்ரூவா? இப்ப நம்ம செகண்ட் கேஸ்க்கு போவோம். கேஸ் 2 என்னன்னா x is an odd integer. odd integer ன்னு சொன்னா அதோட ஜெனரல் ஃபார்மேட் என்னது? நம்ம தேர்ட் சம்ல படிச்சோம் 2q plus 1. சோ இங்க x ஸ்கொயர் பத்தி பேசுறதுனால x ஸ்கொயர் is equal to 2q plus 1 the whole square. எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 4q square plus 4q plus 1 கிடைக்குமா? இப்போ இதுல பாருங்க ரெண்டுதுலயும் 4 காமனா இருக்கு. சோ 4 காமனா வெளியில எடுத்துருங்க பாப்போம். q square plus q plus 1 கிடைச்சிருச்சா? இந்த q ஸ்கொயர் பிளஸ் q பதில் ஏதாவது ஒரு லெட்டர் யூஸ் பண்ணிக்கோங்கல. இப்போ s ன்னு எடுத்துக்கலாம். 4s plus 1 வேர் இதை நீங்க எழுதிதான் ஆகணும். ஏன்னா இதுக்கு பதிலா நீங்க s ன்ற லெட்டர் எடுத்திருக்கீங்க. s is equal to q square plus q. இப்போ நீங்க வந்து ஆய்லர் யூக்ளிடியன் டிவிஷன் லெமாவோட கம்பேர் பண்ணுங்களேன். x ஸ்கொயர்ன்றது பாசிட்டிவ் இன்டிஜர் கரெக்டா இருக்கு. எதால் டிவைட் ஆயிருக்கு? 4. சோ b க்கு பதிலா 4 இருக்கு. இப்போ q க்கு பதிலா இங்க ஒரு s ன்ற ஒரு லெட்டர் இருக்கு. ரிமைண்டர் 1 ன்னு இருக்கா? இப்போ என்ன அர்த்தம்? which implies remainder is 1. அப்ப நம்ம ப்ரூவ் ஆயிடுச்சா? அப்போ ஒரு ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர்ஸ் when divided by 4 it gives the remainder 0 or 1. 0 இல்லனா 1 தான் நமக்கு என்னது ஆன்சரா கிடைச்சிருக்கு. சோ நம்ம இப்போமோ என்ன பண்ணணும்? கன்க்ளூட் பண்ணும்போது क्वेश्चन எழுதி கன்க்ளூட் பண்ணணும். therefore square of any integers leaves the remainder either 0 or 1 when divided by 4. இது வந்து prove that theorem நால hence proved. புரிஞ்சுதா?